வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்திலேயே உங்களை ஆச்சரியப்படுத்துகிற வகையில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்காத பல வித்தியாசமான பழங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு பழம் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்ருக்கீங்கன்னா அது என்ன பழம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ட்ராகன் ஃப்ரூட் தான் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இல்லை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியான மிகப்பெரிய ஸ்ட்ராபெரி பழம் தாங்க. இந்த அளவுக்கு பெரிய சைஸில் ஸ்ட்ராபெரி விளையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஒரு இடத்துல விளைஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? பொதுவாகவே ஸ்ட்ராபெரினா ரொம்ப சின்ன சைஸில் ரொம்பவும் அட்ராக்டிவான கலரோட, அதுவும் வைப்ரண்ட்டான கலரோட, ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பழமாக தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு பழ வெரைட்டி நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 பவுண்ட் வரைக்கும் இந்த ஒரு பழமே எடை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பழமாக இருந்த உடனே ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதுவுமே நார்மலான ஸ்ட்ராபெரி மாதிரி தானே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்தியிருக்காங்க. அதாவது இதனுடைய ப்ரீடிங் அண்ட் இதுக்கான க்ரோயிங் கண்டிஷன் இது எல்லாத்தையுமே ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பழத்தை வளர்க்குறதுக்கு ஃபர்டிலைசரான ஒரு சாயில் எடுத்துக்கிட்டு அதில் அதிகமான சன்லைட் படுற மாதிரியும் அதிகமான வாட்டர் இருக்கிற மாதிரியும் தினமுமே அதுக்கு கேர் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த பழத்தில் ஏதாவது பூச்சி புழு வராத மாதிரி ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டேஸ்ட்டுமே இது இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, நார்மலான ஸ்ட்ராபெரி பழம் என்ன மாதிரி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இதுவுமே இருக்குமாங்க. இதனுடைய குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ரிச் இன் அரோமாவாக இருந்திருக்கு. இதனுடைய வாசனையே ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க. நிறைய டிஷ்ஷஸில் இந்த ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தை கார்னிஷிங்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு டைம் சாப்பிட்டேன், கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பாலா ட்ரீ ஃப்ரூட். இந்த பழமே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமான ஷேப்பில் இருக்குமாங்க. இந்த பழத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ சூரியனை கட் பண்ணி வச்ச மாதிரி இதுக்குள்ளே ரொம்பவும் வைப்ரண்ட்டான கலராக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய டேஸ்ட்டுமே சுகர் கேன், அதாவது கரும்புடைய இனிப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட் இருக்குங்க. இதை சாப்பிட்டோன்னா நம்மளுடைய எனர்ஜி பூஸ்ட் ஆகும், வெயிட் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட அது சரியாயிருமாங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே இருக்குதான். இந்த பழங்களை அதிகமாக கடல் பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் பார்க்க முடியுமாங்க. அதாவது கடலுடைய எட்ஜஸ்ல இந்த மாதிரியான மரங்கள் வளர்ந்து இந்த பழங்களை கொடுக்குதான். பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இந்த பழத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது விசாலிஸ், அதாவது சொடக்கு தக்காளி. இந்த சொடக்கு தக்காளி நிறைய பேருடைய வீட்டில் வெறும் காட்டு செடியெல்லாம் வளர்ந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் ரோட்டோரங்களில், தெருவோரங்கள்லாம் இந்த சொடக்கு தக்காளியை நம்ம பார்க்கலாம். இது சும்மா குப்பை செடி தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்மளுடைய ஹெல்த்துக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக விட்டமின் சி, பீட்டா கேரோட்டின், அயர்ன், கால்சியம் அண்ட் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் பி இதெல்லாமே இருக்காங்க. என்னுடைய வெளிப்புறத்தை பார்த்தீங்கன்னா தாள் மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். உள்ள சின்னதாக ஒரு பெரி இருக்குங்க. அதை சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பாகவும் புளிப்பும் கலந்த சுவையில் இருக்கும். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா? நாங்கள் சின்ன வயசுலலாம் இந்த சொடக்கு தக்காளியை வச்சு விளையாடுவோங்க. இதில் அதிகமான மெடிசினல் பெனிஃபிட் இருக்கிறதுனால நிறைய நாடுகளுக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நாடுகள்லாம் 1 கிலோ மட்டுமே இது கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு போகுதான். இந்த சொடக்கு தக்காளியை விசாலிஸ் இல்லைனா கூஸ்பெரி இப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மவுஸ் மெலன். பார்க்குறதுக்கு வாட்டர் மெலன் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் வாட்டர் மெலனுடைய மினியேச்சர் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது பார்க்குறதுக்கு வெளிப்புறத்தில் வாட்டர் மெலன் மாதிரியே இருக்கும். ஆனால் குட்டி குட்டி கிரேப் சைஸில் தாங்க இருக்கும். இந்த பழத்துக்கு நிறைய பேர் இருக்குது. அதில் ஒன்று குக்கு மெலன், மெக்சிக்கல் சோர் கிர்கின் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த பழம் அதிகமாக மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காவில் அதிகமாக பார்க்க முடியும். இன்னும் நிறைய நாடுகளில் காமனாக, அதாவது எல்லா வெதர்லையும் வளரக்கூடிய வகையில் தான் இந்த பழம் இருக்காங்க. இந்த பழம் ரீசெண்டான இயர்ஸில் அதிகமான பாப்புலாரிட்டி பெற்று இருக்குங்க. அதனால நிறைய நாடுகளுக்கு இந்த ஒரு பழத்தை ஏற்றுமதி பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் உங்களுடைய கார்டனில் இந்த பழத்தை வளர்க்கவும் செய்கிறாங்களாம். முக்கியமாக சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இந்த பழத்தை வளர்க்குறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் வார்மான கிளைமேட் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த பழம் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை சாப்பிடும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு மாதிரி தித்திப்பான டேஸ்ட்டில் இருக்குமாங்க. அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு குக்கும்பர் அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட் மாதிரியே தான் இதுவுமே இருக்குமாங்க.
இந்த பழத்தை நிறைய சாலட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செஃப்ஸ் எல்லாரும் அவங்களுடைய ஃபுட்டை சமைச்சதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக கூட இந்த பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்களாம். இதுவுமே எக்ஸாட்டிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ரேரான ஃப்ரூட். ரொம்ப ரேரான ஃப்ரூட்டை விரும்பி விரும்பி தேடி தேடி சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஒரு ஃப்ரூட் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது கிவானா அப்படிங்கிற ஒரு ரேரான ஃப்ரூட் தாங்க. இது வெளிப்புற தோல் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். வெளியே இருந்து பார்க்கும்போது ஆரஞ்சு பழம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது உள்ளே கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒட்டும் தன்மையுடைய ஜெலட்டினஸ் லைம் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பழத்தை நிறைய சாலட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின் சி, விட்டமின் ஏ, அயன், கால்சியம் இது எல்லாமே இருக்குங்க. இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் லெவலும் கண்ட்ரோலாக இருக்கும். நமக்கு ப்ராப்பரான ஹைட்ரேஷனையும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பழம் அதிகமாக சதர்ன் அண்ட் சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் ஆப்ரிக்காவில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது லார்ஜஸ்ட் வாட்டர்மெலன். வாட்டர்மெலன்னாலே ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப பெரிய ஃப்ரூட் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஒரு வாட்டர்மெலன் கிட்டத்தட்ட 350.5 பவுண்ட் வரைக்கும் எடையுடையதாக இருந்திருக்கு. இதுதான் இந்த உலகத்திலேயே ஹெவியஸ்ட் வாட்டர்மெலன் அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்கியிருக்குங்க. இந்த வாட்டர்மெலனை வளர்த்தவர் வெளிநாட்டு விவசாயியான கிறிஸ் கென்ட் இன் ஓஹியோ அப்படின்னு சொல்கிறாங்க. 2013 தான் இப்படி ஒரு வாட்டர்மெலனை வளர்த்து இவர் சாதனையும் படைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிகப்பெரிய மேசிவான சைஸில் இருக்கக்கூடிய வாட்டர்மெலனுக்கு போட்டிக்கு யாருமே வரல. இந்த வாட்டர்மெலனை இவர் தான் ஒவ்வொரு வருஷமும் வளர்த்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வளர்த்து ஒவ்வொரு வருஷமும் இவரே ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாராங்க. இந்த வாட்டர்மெலன் கெரோலினா கிராஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பெரிய வாட்டர்மெலனுக்கு ஒரு கொடியில் ஒரே ஒரு வாட்டர்மெலன் தான் வருமாங்க. கிட்டத்தட்ட 120 நாள் ஆகுமா இவ்வளோ பெரிய வாட்டர்மெலன் முழுசாக வளர்ந்து முடிக்கிறதுக்கு. இதுக்கு கொஞ்சம் போதுமான சன்லைட்டும் எசென்ஷியலான நியூட்ரியன்ஸும் இருந்தாலே போதுமா. சாயில் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தளத்தலன்னு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர்மெலனில் ஆர்கானிக் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. இந்த வாட்டர்மெலனுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றணுமா, அதுவும் வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பரான கேர் அண்ட் நல்ல தண்ணி ஊற்றினாலே போதுமாங்க இந்த வாட்டர்மெலன் இவ்வளோ பெரிய சைஸில் வளரும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் அதிகமான கேரும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரீப்ளே பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுடைய ஃபேவரட்டான கார் கம்பெனி என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு கென்னடி மேத்யூ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு டாடா மோட்டார் அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் செலெக்ஷன்ப்பா. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் இந்த கார்லாம் வாங்குவீங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.